Hi guys, welcome back to our channel Tech Code. இந்த டாபிக்ல நம்ம VI சிம்முக்கான ஒரு நியூ APN ட்ரிக் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக்கை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கம் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி APN ட்ரிக் வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காக நான் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ VI சிம்மோட டவுன்லோட் MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 231.9 MBPS ஸ்பீடும், அப்லோட் MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9.72 MBPS ஸ்பீடும் இருக்குது. இந்தமாரி உங்களோட இன்டர்நெட்டும் ஸ்பீடாக இருக்கணும்னா இந்த செட்டிங்ஸை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் VI சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக APN சொல்லுவோம். ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே VI சிம்முக்கான APN இருந்துச்சுன்னா அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தனே நேமில் VI 4G வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. VI ஸ்பேஸ் 4G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நேமில் VI ஸ்பேஸ் 4G வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா VI நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், VINET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்கேப்ஸ், அதாவது V ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. VI ஸ்பேஸ் 4G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 4G ஸ்பேஸ் இன்டர்நெட் INTERNET இன்டர்நெட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா VI ஸ்பேஸ் 4G ஸ்பேஸ் இன்டர்நெட், அதில் வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை, இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா APN டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. APN ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. APN ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பியரர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைல் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு நான் என்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுறனோ அதை மட்டும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து LTE, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா GPRS, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் GSM அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTE GPRS லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GSM, இந்த 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னுன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்தமாதிரி டிக்மா இருக்கும், இல்லை டன்னும் இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண APN லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண APN செகண்ட் ஒன்னாக இருக்குது VI 4G. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாதிரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.